சட்டமன்றம் நடக்கிறது. சட்டமன்றத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது ஒவ்வொரு அமைச்சர் வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க, அவர்கள் எந்த மாதிரி பேசக்கூடிய நிலைகள் இருக்காங்க, தமிழ்நாடை பற்றியோ தமிழ் மக்களை பற்றியோ தமிழ் வரலாற்றை பற்றியோ எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் அவர்கள் கலைஞர் ஐயா அவர்களே பேர் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கலைஞர் ஐயாவை எவ்வளோ பெரிய மூத்தவர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய எழுத்தாளர்களாக இருந்தாலும், இல்லை எவ்வளோ பெரிய ஃபீல்டில் பதிவு இருந்தாலும் பேர் சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட கலைஞர் ஐயாவோட பேரை எவ்வளோ ஒரு பாரம்பரியமான, எவ்வளோ ஒரு மேலிடமான சட்டமன்றத்தில் வந்து அவருடைய பேரை வந்து சொல்கிறாங்க. அதுவே அவர்களுக்கு தவறு என்று தெரியாதவர்களாக இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. வரலாறு என்ன என்று தெரிந்திருக்கணும், வரலாற்றில் யார் யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு வரலாறு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறவர்கள் பார்த்தே அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு நம்ம கண்டிப்பாக வரலாறு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழலில் நம்ம அனைவருமே இருக்கிறோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா பெண்களை குறிப்பிட்டிருந்தேன் நான். ஒரு பெண் வந்து நான் ஒரு பெண்ணாக இந்த இடத்துல வந்து இதை பதிவு பண்ணுறேன். ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா காலையில் எழுந்த உடனே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், வீட்டில் இருக்க பெரியவர்களை பார்க்கணும், அதற்கு பின்ன வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யணும். இது எல்லாமே முடிச்சுட்டு தான் ஒரு பெண் வந்து தனக்கு என்ன தேவையோ அதற்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்யக்கூடிய சூழல் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய 2 தரப்பினருமே வந்து வேலைக்கு செல்லக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பேரண்ட் 2 பேருமே வேலை செய்ய, உமன் எல்லாருமே வெளியில் வந்திருக்காங்க. ஆனால் இந்த பெண்கள் தைரியமாக வெளியில் வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தியது, பெண்கள் தைரியமாக தனக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் எத்தனையோ பெண்கள் வந்து கல்வி முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்க முடியாத சூழல் இருந்தது. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்களால் கொண்டு வந்த திட்டத்தினால எவ்வளோ பெண்கள் வந்து இன்னைக்கு கல்லூரி முடிச்சுட்டு அவர்கள் வேலை செய்யக்கூடிய சூழல் வந்து இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தால் அந்த பெண்களை வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்துவாங்க. சமீபத்தில் கூட வந்து இந்த இபி இஷ்யூ வந்து ரொம்ப பெரிதாக போயிட்டு இருந்தது. இது குறித்து ஒரு திரைப்பட கலைஞர் வந்து ஒரு அம்மா வந்து பேசியிருந்தாங்கன்னா அவங்க பேரை குறிப்பிடல. ஆனால் அவங்க பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எந்த அளவுக்கு கார்னர் பண்ண முடியுமோ, இத்தனைக்கும் அவங்க இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்களோட தீவிர சப்போர்ட்டர். அப்படி இருந்தும் கூட என்ன நடைமுறைகள் இருக்குது, இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்னு கருத்துக்களை முன்வைத்தாலே அவங்கள கார்னர் செய்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ஜனநாயகம் அப்படின்றது எங்கே இருக்குது, விடுதலை சுதந்திரம் அப்படின்றது எங்கே இருக்குது? இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீங்க, நீங்கள் வந்து பெரிய இடத்துல இருக்கீங்க, உங்ககிட்ட அரசு இருக்குது அப்படின்னா நீங்கள் அரசின் மூலியமாக பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும், பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது கருத்து முன்வைக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் இந்த மாதிரி வந்து எதிர்த்து இந்த மாதிரி பண்ணால் அது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அண்ணன் அவர்கள் பேசும்பொழுது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயானாவோட அரெஸ்ட்டை பற்றி தெரிவித்திருந்தாங்க. அது நீங்கள் வந்து திமுக காரங்கள் மேலே செய்த மிக மிக தவறான விஷயம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக அன்றைக்கி உணர்ந்திருப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திமுக காரங்களாம் அன்றைக்கு சாலையில் வந்து நின்னாங்க. அதுதான் திமுக காரங்க. என்றைக்குமே வந்து ஆட்சியில் இருக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு வெளியில் வரக்கூடியவர்கள் திமுக காரர்கள் கிடையாது. ஆட்சியில் இல்லைனாலும் என்றும் கொள்கையோடு பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் போராடக்கூடியவர்கள் தான் திமுக காரர்கள் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.